உள்ளத்தின் உறுதியோடு கொள்ளும் நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது. முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே. வரம்பு மீறிய வழியை கொடுப்பவர்கள் முன்னே கதறி அழுது விடாதே. கலகலவென சிரித்து கொண்டே இரு. அங்கே இருந்து போய்விடு. குழப்பம் சரியாகிவிடும். செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைத்தான். நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைத்தான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறுக்கப்படுவாய். பணம்தான் உலகம் என்று நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறெங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவருக்கு எதுவும் தெரியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. இப்போதெல்லாம் யாரும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளைக்கு நம் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா என்று தான் பழகுகிறார்கள். ஓடுகிறவனுக்கு பல வழி, துரத்துகிறவனுக்கு ஒரே வழிதான். அவன் பின்னால் தான் ஓடியாகணும். எனவே துரத்துபவனாக இருக்காதே, ஓடுபவனாக இரு. வெற்றிக்கு தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்து கொண்டே இரு. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. லட்சியம் என்னும் விதை போடு, முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றும் முடியும் என்ற உரமிடு, வெற்றி என்னும் கனி கிடைக்கும். தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய். நீ சரியில்லை என்பதுதான் மெய். எதிர்பார்ப்புடன் திறந்து ஆதாயத்துடன் எந்த புத்தகத்தை மூடுகிறோமோ அதுதான் நல்ல புத்தகம். படுத்து கிடைப்பவனுக்கு பகல் கூட இரவுதான். எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதான். திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். நிலையில்லா வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை பலர் உணர்வதே இல்லை. உணர்ந்தவர்கள் அமைதியாக உள்ளனர், உணராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். வாழும் முறை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம். வாழ்க்கை புத்தகம் படித்தால் அறிவை வளர்க்கலாம் என்று எண்ணினேன். கடைசியில் வறுமையை படித்தேன். வாழ்க்கையை புத்தகமாக வெளிவந்தது. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். பதவியால் வரும் கர்வம், புகழால் வரும் மயக்கம், அறிவால் வரும் செருக்கு, பணத்தால் வரும் போதை, இவை நான்கையும் தள்ள வேண்டும். அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவு கடந்த காதல், அளவு கடந்த ஆசை, துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவை என்றும் அழகுதான். நண்பர் முன்பு அன்பை காட்டு, முதியவர் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த வயதில் மட்டுமே வரும்.
அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்துவிடு. ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழையை நிறுத்த முடியும். அதுபோலதான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது, ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்கச் செய்யும். தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை, யாரும் உங்கள் கவலையை பார்த்ததில்லை, யாரும் உங்கள் வலிகளை பார்ப்பதில்லை, ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள். தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள, தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்ள, முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ள, எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள. கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சல்ல, நடத்தை. கருணை என்பது உதவியல்ல, அன்பு. கடவுள் இருப்பது வெளியே இல்லை, உள்ளே. ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. வசதியை கண்டு தலை வணங்காதே, முதுமையை கண்டால் தலை வணங்கு. வசதி சிலருக்கு வரும், முதுமை எல்லோருக்கும் வரும். உறவுகள் நீர் போன்றது, மனதில் ஈரம் உள்ளவரை உறவாடும். மனம் குளிர்ச்சியானால், உறையும் மனம் கொதித்தால் நீராவியிடும். அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும்போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே எடுங்கள். அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும், ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை. பொறாமை குணத்தை போர்வையாய் போர்த்தி கொள்ளாதே, அது உன் மகிழ்ச்சியை மட்டுமின்றி உன்னையே அழித்துவிடும். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே. தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதலுக்கு அதிக வேலை இருப்பதில்லை. துடைக்க யாரும் இல்லா தருணங்களில் எல்லோர் முன்பு வரும் கண்ணீர் கூட துரோகிதான். நேரம் போவது தெரியாமல் பேசுங்கள், நேரம் போக வேண்டும் என்று பேசாதீர்கள். இவன்தானே என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே. ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது. உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை, ஊமையாக இருந்தாலே போதுமானது. சில இடங்களில் ஜெயிப்பதற்கு, பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். புன்னகையை கட்டி வைக்க வெட்கமும் உண்டு, சோகத்தை தீர்க்க வைக்க கண்ணீரும் உண்டு. இரண்டும் வலிமைதான் பெண்களுக்கு. வாழ்வில் மிக மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள். மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும். உண்மை கனமானது, எனவே தான் அதை சுமப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உனது வாழ்க்கை பயணம் ஆடம்பரத்தை துறந்து அமைதியை தேடிச் செல்லும். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. பிறர் நலன் பேணுவதே சொர்க்கம், மற்றவர்களின் வளர்ச்சி கண்டு மனம் புழுங்குவதே நரகம். யாரிடமும் அளவோடு பழக வேண்டும் என்று கற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை.
பணம் வந்தால் மனிதனின் மனம் மட்டுமல்ல, நடை உடை பாவனையும் மாறிவிடும். நீ எப்போதும் கேட்பதே இல்லை, கவனிப்பதும் இல்லை. உன் கவனம் எப்போதும் பதில் கூறுவதிலேயே உள்ளது. வெற்றியாளர் ஒருபோதும் இழப்பதில்லை. ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள். ஒவ்வொரு காலையிலையும் நாம் புதிதாய் பிறக்கிறோம் என்கிறார் புத்தர். இயற்கை நமக்கு அளித்த ஓர் உன்னதமான பரிசு என்பது இன்றைய நாள். அந்த நாளை இனிமையாக நமக்கு தேவை புத்துணர்ச்சியூட்டும் சிந்தனைகளும் உற்சாகமான செயல்பாடுகளும். அப்படியே இந்த நாளை புதிய விசையுடன் தொடங்க உதவும் அறிஞர்களின் பொன்மொழிகள். மனம் தூய்மையாக இருக்கும் போது குழப்பம் ஏற்படாது. மனம் குழப்பமாக இருக்கிறது என்றால் உன் மனம் தூய்மையாக இல்லை என்று அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.